ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கிளாஸ் 10 யூனிட் 7 த டையிங் டிடெக்டிவ் பை ஆர்தர் கெனான் டாயல். இந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் புக் இன்சைடில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, புக் பேக்கில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா கூட நீங்கள் இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. How did Watson feel when he heard of Holmes' illness? ஹோம்ஸோட இல்னஸ், அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸோட இல்னஸ், உடம்பு சரியில்லைன்னு கேட்டவன்னா வாட்சன் எப்படி ஃபீல் பண்ணார்னா, ஹீ ஃபெல்ட் ஹாரிஃபைடு, பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். எப்போது? வென் ஹீ ஹர்ட் ஆஃப் ஹோம்ஸ் இல்னஸ். இந்த ஒரு வார்த்தை தான் ஆன்சர், மீது எல்லாமே கொஸ்டின்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா? வாட்சன் ஃபீல் டிட் ப்ளஸ் ஃபீல் ஃபெல்ட்டுன்னு போடுறீங்க. வாட்சன் ஃபெல்ட் ஹாரிஃபைடு, இந்த ஒரு வார்த்தையை சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிறது அப்படியே எழுதுங்க. வென் ஹீ ஹர்ட் ஆஃப் ஹோம்ஸ் இல்னஸ். Why didn't the landlady call the doctor? அந்த லேண்ட்லேடி, அந்த வீட்டுக்காரம்மா இல்லையா, அந்த அம்மா ஏன் டாக்டரை கூப்பிடல? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க டாக்டரை கூப்பிடணும்ல, ஏன் கூப்பிடல அப்படின்னா, the landlady did not call the doctor because she never disobeyed Holmes. அதாவது ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வாங்க. அவருக்கு எப்போவுமே டிஸ்ஓபே பண்ணவே மாட்டாங்க, கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த அம்மா டாக்டரை கூப்பிடல. Then question number 3. What was the condition of Holmes when Watson saw him? வாட்சன் ஹோம்ஸை பார்க்கும்போது அவரோட கண்டிஷன் எப்படி இருந்தது? When Watson saw Holmes, his eyes had the brightness of fever. வாட்சன் ஹோம்ஸை பார்க்கும்போது அவரோட கண்ணில் அந்த காய்ச்சல் ஒரு பலன்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தெரியுது. His cheeks were flushed. அதே மாதிரி இந்த கண்ணமும் அப்படியே தகன்னு பலன்னு நல்லா வீங்கி ஒரு மாதிரி இருக்குது. And his hand twitched all the time. இந்த கையில் அவர் ஒரு இழுக்குன்னு சொல்லுவாள், வலுப்பு வரும்போது ஒரு இழுப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இழுப்பு அவர் கையில் எப்போவும் இருந்துகிட்டே இருக்கு. Then question number 4. What according to Holmes was the disease he was suffering from? ஸோ ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன டிசீஸில் அஃபெக்ட் ஆகியிருக்காரு? அக்கார்டிங் டு ஹோம்ஸ், அப்படியே கொஸ்டின்லேருந்தே வாங்க. அக்கார்டிங் டு ஹோம்ஸ் he was suffering from black formosa plague. பிளாக் ஃபார்மோசா பிளேக் அப்படிங்கிற நோயில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. இது ஒன்று தான் ஆன்சர், மீது எல்லா கொஸ்டினில் இருக்குது, பார்த்துக்கோங்க. Who did Watson see when he entered the room? அவர் அந்த ரூமில் என்டர் ஆன உடனேயே யாரை பார்த்தாரு? When he entered the room, Watson saw the butler. யாரை பார்த்தாருன்னா பட்லர்னா யார்? அந்த சமையக்காரரை தான் இவர் பார்த்தார். Then question number 6. What were the instruction given by Holmes to Watson? அதாவது ஹோம்ஸ் வாட்சனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? Holmes instructed Watson to persuade Smith to come to meet Holmes. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்மித் இருக்கார் இல்லையா, அவரை கெஞ்சி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். He also asked Watson to return before the arrival of Smith. அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஸ்மித் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லுவார். Why did Holmes plead with Smith? ஏன் ஹோம்ஸ் ஸ்மித் கெஞ்சி கேட்குறார்? Holmes pleaded with Smith to get cure of his deadly disease. என்ன கேட்குறாருன்னா, இவரோட டிசீஸை எப்படியாவது குணப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித்திட்ட கெஞ்சி கேட்குறாரு. Who was responsible for Victor Savage death? What was the evidence for that? விக்டர் சாவேஜ் டெத்துக்கு யார் காரணம், யார் பண்ணனா, யார் அவரை கொன்னது, அடுத்து அதுக்கு என்ன எவிடன்ஸ்? மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விக்டர் சாவேஜ் டெத். இது ஒன்று மட்டும்தான் ஆன்சர், மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித். ஹூக்கு பதிலாக மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் போட்டுக்கோங்க. அடுத்து வாட் வாஸ் த எவிடன்ஸ் ஃபார் தட்? அதுக்கு என்ன எவிடன்ஸ்? த எவிடன்ஸ் ஃபார் இட் வாஸ் த ஐவரி பாக்ஸ். அதுக்கு என்ன எவிடன்ஸ்னால் அங்கே இருந்த ஐவரி பாக்ஸ். வாட் எக்ஸ்பிளனேஷன் டிட் ஹோம்ஸ் கிவ் ஃபார் ஸ்பீக்கிங் ரூட்லி டு வாட்சன்? அவர் வாட்சன்ட்ட ரொம்ப ரூடாக பேசுவார்ல, அதுக்கு கடைசியாக அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார், ஏன் நான் அப்படிலாம் பேசினேன்னு. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாருன்னா, த எக்ஸ்ப்ளனேஷன் ஹோம்ஸ் கேவ் ஃபார் ஸ்பீக்கிங் ரூட்லி டு வாட்சன் வாஸ் தட் ஹோம்ஸ் டிட் நாட் வாண்ட்
வாட்சன் டு நோ தட் ஹி வாஸ் நாட் இல். உண்மையிலே ஹோம்ஸ் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்க மாட்டார், ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருக்க மாதிரி அவர் நடிப்பார். பட் அவர் பக்கத்தில் வந்துட்டார்னா கண்டுபிடிச்சிருவார்ல, அதனால தான் அங்கே தள்ளி நில்லு, எனக்கு வந்து கண்டாஜியஸ் டிசீஸு தொடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடாக வாட்சன் கிட்ட பேசுவார். ஹவ் வாஸ் ஹோம்ஸ் ஏபிள் டு லுக் சிக். பட் ஆக்சுவலாக அவர் உண்மையிலே உடம்பு சரியில்லைன்னா அவர் எப்படி பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சிக்கான மாதிரி தெரிஞ்சார் அப்படின்னா 3 days ஃபாஸ்டிங், 3 நாள் ஒன்றுமே சாப்பிடாமல் கிடந்தார் இதுக்காக. அண்ட் மேக்கப், அதோட ஒரு கொஞ்சம் மேக்கப் போட்டுவிட்டார். மேடு ஹோம்ஸ் லுக் சிக். அது ரெண்டும் தான் அவரை வந்து பார்க்குறதுக்கு உடம்பு சரியில்லாத ஒரு மாதிரி தெரிய வச்சிச்சு. அடுத்தது வந்து இந்த புக் பேக்கில் இருக்க டெக்ஸ்டுவல் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது பார்த்துக்குறோம். ஹூ வாஸ் Mrs. Hudson, why was she worried? எஸ் போட்டுக்கோங்க. Who was Mrs. Hudson, why was she worried? Mrs. Hudson was the landlady of Holmes. Holmes தங்கியிருக்காலே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரமாக தான் அந்த Mrs. Hudson. She was worried of Holmes' illness. அப்போது ஹோம்ஸ் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார்ல, அதை நினச்சி அந்த அம்மா ரொம்ப worry பண்ணுது. Why didn't Holmes let Watson examine him? வாட்சன் வந்த உடனே இவரை வந்து ஏன் எக்ஸாமின் பண்ண விட மாட்டேன், சோதனை பண்ணி பார்க்க விட மாட்டேன்னாரு. Holmes did not let Watson examine him because he was suffering from a contagious disease. ஏன் அவர் வந்து பண்ண விட மாட்டேன்ட்டார்னா, அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு வந்து பெரிய தொத்து வியாதி, தொட்டாலே ஒட்டிக்கிறோம், அதனால் நீ கிட்ட வந்து என்னை எக்ஸாமின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவார். Why did Holmes warn Watson against touching his things? வாட் வாஸ் வாட்சன்ஸ் ரியாக்ஷன்? அதாவது இவரோட திங்ஸ் எல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, வந்து அதெல்லாம் தொடாத அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். ஏன் அப்படி சொல்லுவார், அதுக்கு வாட்சனோட ரியாக்ஷன் என்ன? ஹோம்ஸ் ஹேட்டட் டு ஹாவ் ஹிஸ் திங்ஸ் டச்டு பை அதர்ஸ். ஹோம்ஸ் வந்து அவரோட திங்ஸை யாரும் தொடுறதை வந்து அவர் வெறுக்கிறாரு. அதனால தான் வந்து ஹீ வாண்ட் வாட்சன் அகெயின்ஸ்ட் டச்சிங் ஹிஸ் திங்ஸ். அவரோட ரியாக்ஷன் என்ன? ஹீ சாட் இன் சைலண்ட் டிஜெக்ஷன். சரி, அப்படியே அமைதியாக விலகி இவர் வந்து உட்கார்ந்துடுறார். வாட் டிட் வாட்சன் ஃபைண்ட் ஆன் த டேபிள் நியர் த மேண்டில் பீஸ்? அந்த மேண்டில் பீஸ் பக்கத்தில் வாட்சன் வந்து என்ன பார்த்தாரு? வாட்சன் ஃபவுண்டு, இங்கேருந்து ஆரம்பிச்சிருங்க. வாட்சன் ஃபைண்ட் வந்து நம்ம ஃபவுண்டு. வாட்சன் ஃபவுண்ட் a small black and white ivory box. இது மட்டும்தான் ஆன்சர். a small black and white ivory box on the table near the mantelpiece. mantelpiece பக்கத்தில் அவர் வந்து ஒரு சின்ன black and white தந்தத்திலான ஒரு பாக்ஸை பார்த்தாரு. Who is Mr. Culverton Smith? மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் யார்? மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் இஸ் அ பிளான்டர், அதாவது இந்த தோட்ட வேலை பார்க்குறவங்க, தோட்டக்காரர் மாதிரி வச்சுக்கோங்க. He lives in Sumatra. He murdered his nephew Victor Savage. அவர் சுமத்ராவில் வாழ்கிறாரு. அவர் தான் அவரோட நெவ்யூ விக்டர் சாவேஜை வந்து கொலை பண்ணவர் அவர் தான். வாட் டிட் ஹோம்ஸ் ஆஸ்க் வாட்சன் டு டூ பிஃபோர் லீவிங் த ரூம்? இந்த ரூமை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு போன்னு சொல்லுவார். என்னென்னலாம் செஞ்சுட்டு போக சொல்கிறாருன்னா, ஹோம்ஸ் ஆஸ்க்டு வாட்சன் டு புட் த காயின்ஸ் இன் த பேக்கெட். கொஞ்சம் காயின்ஸை பேக்கெட்டில் போட சொல்கிறாரு. லைட் த லேம்ப் டு ஹாஃப். அந்த லேம்ப் அப்படியே பாதி, ஃபுல்லாக பிரைட்டாக இல்லாமல் ஒரு பாதி தெரிகிற மாதிரி எரிய வைக்க சொல்கிறாரு. அண்ட் டு கீப் த ஐவரி பாக்ஸ் ஓப்பன் ஆன் த டேபிள். அந்த ஐவரி பாக்ஸை எடுத்து அந்த டேபிள் மேலே திறந்து வைக்க சொல்கிறாரு. பிஃபோர் லீவிங் த ரூம், அந்த ரூமை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு போக சொல்கிறாரு. வாட் இன்ஸ்ட்ரக்ஷன் டிட் ஹோம்ஸ் கிவ் வாட்சன் டு கெட் மிஸ்டர் ஸ்மித்? அந்த ஸ்மித்தை கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? ஹோம்ஸ் இன்ஸ்ட்ரக்டட் வாட்சன் டு பர்சுவேட் ஸ்மித் டு கம் டு ஹோம்ஸ் ஹவுஸ். இந்த ஹோம்ஸோட வீட்டுக்கு வரணும்னு கெஞ்சி அவரை வந்து கேட்க சொல்கிறாரு. ஸ்மித்தை வந்து நீ கண்டிப்பாக வந்தாகணும்னு கெஞ்சி கேட்க சொல்கிறாரு. பட் ஹீ ஷுட் ரிட்டர்ன் பிஃபோர் ஹிம் மேக்கிங் எனி எக்ஸ்கியூஸ். ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸை சொல்லிவிட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி, அவர் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி இவர் ஓடியாந்து இவர் இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். கொஸ்டின் நம்பர் 8. why did Holmes want Smith to treat him? ஏன் ஸ்மித்து தான் இவருக்கு ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முக்கிய உண்மையான காரணம் வந்து என்னென்னா, அவரோட அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இங்கே வந்து ஹோம்ஸ் வாண்டட் ஸ்மித் டு ட்ரீட் ஹிம் பிகாஸ் ஹி தாட் தட் ஸ்மித் வாஸ் த ஒன்லி மேன் இன் லண்டன் ஹூ குட் க்யூர் ஹிம். அதாவது அவர் இவர்கிட்ட சொல்லுவார், வாட்சன் கிட்ட, இது வந்து ஸ்மித்தால் மட்டும்தான், அவர் ஒரு ஆள் தான் லண்டனில், அவர் ஒரு ஆளால் மட்டும்தான் அதை க்யூர் பண்ண முடியும்னு சொல்லுவார். ஹவு டிட் அக்கார்டிங் டு ஸ்மித் ஹோம்ஸ் கெட் த டிசீஸ்? அதாவது ஸ்மித் வந்து இந்த ஹோம்ஸுக்கு வந்து இந்த டிசீஸ் எப்படி வந்ததுன்னு சொல்லுவார்னா, அக்கார்டிங் டு ஸ்மித் ஹோம்ஸ் காட் த டிசீஸ் பை டச்சிங் த ஷார்ப் ஸ்ப்ரிங் இன்சைட் த பாக்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க ஒரு ஷார்ப் ஸ்ப்ரிங்கை தொட்டதுனால தான் இவருக்கு இந்த டிசீஸ் வந்ததுன்னு சொல்கிறார். ஹூ அரெஸ்டட் ஸ்மித்? வாட் வேர் த சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் ஹிம்? இன்ஸ்பெக்டர் மார்டன் அரெஸ்டட் ஹிம்.
அதாவது யார் அவரை ஸ்மித்தை அரெஸ்ட் பண்ணனா இன்ஸ்பெக்டர் மார்டன். என்ன சார்ஜ்? ஆன் த சார்ஜ் ஆஃப் மர்டரிங் ஹிஸ் நெவ்யூ விக்டர் சாவேஜ். அதாவது விக்டர் சாவேஜை கொன்ன காரணத்துக்காக அவரை வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ 20 கொஸ்டின்ஸும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். 1க்கு 2 தடவை போட்டு கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ஈஸியாக புரியும். நீங்கள் ஈஸியாக இதில் கொஸ்டின்ஸ் வந்தால் அட்டன் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.